الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, குர்ஆன்ல வரக்கூடிய ரப்பனாக்கள் சம்பந்தமான ஒரு தாலீமுடைய ஹல்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு சொல்லி தன்னுடைய தன்னை அழைக்கிறதுக்கான சில துஆக்களை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அதில் நாங்கள் 7 துஆக்களை பாடமாக்கி இருக்கிறோம். எத்தனை துஆ? 7 துஆக்கள் பாடமாக்கி இருக்கிறோம். அதில் முதலாவது பாடமாக்கிடும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அதுக்கு பிறகு ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. அதுக்கு பிறகு ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. அடுத்தது ربنا آتنا في الدنيا وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இதுக்கு பிறகு நேற்று ஓதினோம் ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. அடுத்தது ربنا افرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. நல்லா நினைக்கிறேன் துஆக்களை பாடமாக்கிப்பீங்க. அந்த துஆக்களை அர்த்தம் விளங்கி ஆமீன் சொல்லுங்கோ, அர்த்தம் விளங்கி தொழுகையில் ஓதுங்கோ, அர்த்தம் விளங்கி சும்புள்ள நேரத்திலே ஓதுங்கோ. நான் என்ன ஓதுறேன் என்ன கேட்கிறேன் என்றதை விளங்கினாத்தான் அந்த உணர்வு என்ன செய்யும், உணர்வுபூர்வமான உணர்வாக இருக்கும். எனவே இன்றைக்கு நாங்கள் போக போகிறது 4 துஆக்கள் இருக்குது. குர்ஆனுடைய துஆக்கள் 4ம் மிக முக்கியமான துஆக்கள். உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டா, உலகத்தில் செய்யப்பட்ட முதலாவது இபாதத் என்ன? ஈமானுக்கு பிறகு உலகத்தில் ஈமானுக்கு பிறகு செஞ்ச முதலாவது இபாதத் என்ன? என்ன? தொழுக. மாஷா. ஈமானுக்கு பிறகு செஞ்ச முதலாவது இபாதத்து பாவ மன்னிப்பு கேட்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியில வந்து செஞ்ச முதலாவது இபாதத் என்ன? பாவ மன்னிப்பு கேட்கிறது. எனவே மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சோடும் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, நான் தவறு செஞ்சிட்டேன். தவறுன்றது வந்துட்டு நாங்கள் பாவம், வட்டி வாங்கிறது, ஜினா செய்யறது, சூது விளையாடுறதல்ல. அல்லாஹ் எப்படி வாழ சொன்னான்னு அப்படி வாழ தெரியாமிக்கணும். அல்லாஹ் எப்படி நன்றி செல்ல சொன்னா அப்படி சொல்லி தெரியாமிக்கணும். அல்லாஹ் எங்களிடமிருந்து விரும்பக்கூடிய வாழ்க்கையை எங்களால் வாழ முடியாது. அல்லாஹ் சொல்ல சொன்ன மாதிரி தொழிலாளிக்குது இஸ்திக்ஃபார் செய்யணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது இபாதத்து என்ன? என்ன சொல்லுங்க சத்தமா? பாவ மன்னிப்பு தேடுறது. அவங்க பாவ மன்னிப்பு தேடின துஆ தான் இது அவங்களோட துஆ. இது ரப்பனா, எங்களுடைய ரப்பே, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செய்து கொண்டு விட்டோம். நாங்க நல்லா நீ விரும்புகிற பிரகாரம் நாங்க வாழ இல்லைன்றத்தினால உனக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட இல்லை. எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சு கொண்டு விட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்க தான் நஷ்டவாளிகள். எனவே அல்லாஹ் இடத்துல இந்த துஆவை கேளுங்க. நான் நேற்று சொல்லித்தது உங்களுக்கு துஆ கேட்கறதுக்கு முந்தி இருக்குது ஒரு விஷயம் உண்டு. என்னன்னு சொன்னா,
அல்லாஹ் சொன்னதை செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும்? துவா கேட்கணும். அல்லாஹ் செஞ்சு நோம்பு பிடிக்க சொன்னான், பிடிச்சு துவா கேட்கிறோம். ஒருத்தருக்கு உதவி செய்ய சொன்னான், உதவி செஞ்சு துவா கேட்கிறோம். ஒரு நோயாளியை பார்க்க போனோம், பார்த்துட்டு துவா கேட்கிறோம். ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு துவா கேட்கறது நல்ல விஷயம். அது சும்மா கேட்கக்கூடாது இல்லை, கேட்கணும். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கேட்டா என்ன செய்யும்? அல்லாஹ்விடத்துல அந்த துவா கபூல் ஆகிறது கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி துவா கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த செகண்ட்ல நெஞ்சிட்டான். இன்னும் ஒன்றிக்குது, துவா கேட்கக்குள்ள எப்படி இருக்கணும்? நான் நினைக்கிறேன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, துவா கேட்கக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கணும்? குடைய மடக்கி வைக்கிறது போல புத்திய மடக்கி வச்சு துவா கேட்கணும். குடைய என்ன செய்யறது? இப்படி மூடினா என்ன செஞ்சிடும்? 8 கம்பி என்ன செஞ்சிடும்? 8 கம்பி அப்படியே ஷட் டவுன் ஆகிடும். அப்புறம் ஒரு கம்பாகிடும். மனிதனுடைய புத்தி 8 பகுதியில் மனிதன் சிந்திப்பான். மனிதனுடைய அக்கல புத்திய மடக்கி வச்சுட்டு துவா கேட்கும். ஏழுமா? அப்படி நாங்க துவா கேட்டா பைத்தியாரம் சொல்லுவாங்க எங்களுக்கு. நாங்க துவா கேட்ட மக்கள் சொல்லுவாங்க பைத்தியாரம் சொல்லுவாங்க எங்களை பார்த்து. சும்மா குர்ஆன் துவான்னு சொல்லி தர கேளுவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் முடியெல்லாம் பழுத்துட்டுது, முள்ளு தெரிச்சிட்டுது. அர்த்தம் என்ன? முள்ளு தெரிச்சுண்டா எனக்கு வயசு போயிட்டுது, நான் வயசாதி. ஏண்ட மனைவி மலடி, எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. வம்ராத்தி ஆக்கிர் வஸ்தாலர் ராசு ஷைபா வஹனல் அவுமு. இது குர்ஆன. முள்ளு தெரிச்சிட்டுது, அல எதுவுமே இல்லை. இப்ப முடி பழுத்துட்டுது. பொண்டாட்டி யாரு? மலடி. எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க மலடின்னு சொல்லி. ஆனாலும் அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டு நான் நிராசையாகி போகல. வலம் அக்கும் பிதுஆஇ ரப்பி ஷகியா. இப்படி துவா கேட்கலாமா? இதான் துவா. உலகத்துடைய சுற்றுச்சூழல் எனக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக இல்லாத நேரத்தில் நான் கேட்கிறதா என்ன? துவா. இன்னொரு துவா பாருவோம். இப்ராஹிம் சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரிய்யத்தி, அல்லாஹ் என்ற குடும்பத்தை கொண்டே துட்டு வந்திருக்கிறேன் பாலைவனத்துல. மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத், வானலோகத்திலிருந்து சாப்பாடு கொண்டு கேட்டீங்கன்னா புத்திக்கு பண்ற துவா. மரம் செடி கொடி தண்ணி ஒன்றுமே இல்லை, எனவே சுவர்க்கத்துல சாப்பாடை சமைச்சு என்ன செய், பன்னு சல்வா இறக்கிறது போல என் குடும்பத்துக்கு இறக்கி வைக்கின்றா அது புத்திக்கு என்ன செய்யுது? சொல்லுங்க, படும், புத்தி படும். இங்க உலகத்துல மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லை, தண்ணியும் இல்லை, ஜம்சம் ஒன்றுமே இல்லை. இன்னும் அப்ப மேலே இருந்து சாப்பாட்டை நீ இறக்கி வை. பனு இஸ்ராயேல் கூட்டத்துக்கு அந்த பன்னு சல்வா இறக்கிறது போல நீ இறக்கு, பன்னு சல்வான்ற அது புறத இறங்கிச்சுது, இனி இறக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்டீங்கன்னா அது சொல்லுவோம் புத்தி படுகுது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், என்ற குடும்பத்துக்கு பல வர்க்கத்தை உணவா கொடுப்பாயா. மனுஷன் புத்திக்கு அப்பா துவா. புத்தியை பாவிச்சா துவா வல்லது. ஏழும் எங்கட வாப்பாட்ட சொன்னார், ஹஜரத் ஹஜ்ஜி போறோம் துவா செய்யுங்கோண்டாரு. ஹஜ்ஜி போய்க்கிறோம் துவா செய்யுங்கோண்டாரு. என்ன ஏற்பாடுன்னு கேட்டாரு. இல்லை ட்ராவல் வச்சு காசு கட்டிட்டேன், பாஸ்போர்ட்டும் எடுத்துட்டேன், வீசாவும் வந்துட்டுது, எல்லாம் சரி. அப்ப சொன்னாரு, இப்ப பயணம் லேசாய்க்கு துவா செய்யறோம்ன்றாரு, ஹஜ்ஜிக்கு துவா செய்யலன்னாரு. ஹஜ்ஜிக்கு துவா செய்யணும்னா ஒன்றுமே வைக்கப்படாது. என்ன வைக்கப்படாது? பாஸ்போர்ட்டும் இல்லை, சல்லியும் இல்லை, வசதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் எப்படி சரி ஹஜ்ஜிக்கு போகணும். அல்லாஹ் ஒத்தர மௌத்தாக்கி சரி உங்க அனுப்புவான். ஒருத்தர் உள்ளத்துல போடணும், அல்லாஹ் நான் 2 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் தானே, இந்த ஹஜ்ஜி செஞ்சிடலாம், ஒருத்தர் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா? நினையாத புறத்துல எத்தனையோ பேருக்கு அப்படி கிடைச்சிக்குது. எங்களை இருக்கிற சூழல் எங்களுக்கு தோதுவாக இல்லாத நேரத்தில் கேட்கிற துவா தான் துவா. சும்மா கேட்கிறேன். சில சந்தர்ப்பங்கள்ல இப்படி துவா கேட்கறதுக்கு
வேற சில இன்சிடென்ட் எங்களுக்கு காரணம் அமையும். ஜக்கரியா துவா கேட்டாங்க தானே, முடி பழுத்துட்டுது, முள்ளெல்லாம் உக்கி போய்க்குது, ஏன்ன மலடி அவக்கு புல் இல்லைன்னு சொல்லி, புல் இல்லை மலடின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கறதுக்கு அவங்கள தூண்டினது என்ன? முந்தி நல்ல ஐக்கியம் கேட்டிக்கலாமே, யங் ஐக்கியம் துவா கேட்டிக்கலாம் இல்லையா? யங் ஏஜ்ல அந்த துவாவை கேட்டிக்கலாம் தானே. இந்த ஏஜ்ல துவா கேட்க காரணம் என்ன? அதுவும் குர்ஆன்ல இருக்குது. சில சட்டங்கள்ல சில மக்களுடைய வாழ்க்கை எங்களை மோட்டிவேட் பண்ணும் அந்த துவா கேட்கறதுக்கு. எங்களோட லைஃப்ல நடந்த சில இன்சிடென்ட் எங்களை மோட்டிவேட் பண்ணும் துவா கேட்கறதுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல இம்ரான்ல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் புல் இல்லை, கல்யாணம் முடிச்சு புல் இல்லை. அது ஒரு புல் இல்லைன்றது ஒரு பெரிய இது சிக்கல் உண்டு. புல் இல்லைன்றது ஒரு, அதை பத்தி மிச்சம் குர்ஆன் இருக்குது. புல் இல்லாத ஆக்கள் என்ன செய்யணும், புல் இல்லாத ஆக்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், புல் இல்லாத ஆக்களுடைய உளவியல் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்ன இருக்கும், இதெல்லாம் குர்ஆன்ல தனியா பேசிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஹல் அதாக ஹதீஸ் ضيف இப்ராஹிம் அல் முக்ரமீன் இத்தகலு அலைஹி ஃபகாலு சலாம் قال فراغ الى اهله فجاء بعجل سمين فقربه اليهم فقال الا تاكلون فاوجس منهم خيفه. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சொல்றான் பத்தி. விருந்தாளிகள் வந்த சந்தர்ப்பத்தில் வீட்டுக்குள் இருந்த மனைவிக்கு எப்படிப்பட்ட ஷாக்கிங் நியூஸ் ஒன்று கிடைச்சிச்சு. இது குர்ஆன்ல பேசப்பட்ட தனி தலையங்கம் உண்டு. ஏன்னா இந்த காலத்தில் அதிகமாக பேசணும். ஏன்னா இந்த காலத்தில் இருக்கிற சோசியல் பிரச்சனை தான் இது, சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு இது பிரச்சனை. இது சமூகத்து போகையில பள்ளிக்கு வரவும் மேலா, கல்யாணம் முடிச்சு 3 வருஷமாச்சு புல் இல்லைன்னா பள்ளிக்கு வரவும் மேலா, என்ன பிரச்சனை, இன்னும் இல்லையா, இன்னும் இல்லையாண்டு கேட்டே அவங்க இல்லாம ஆக்கிடுவாங்க, இல்லாமலே ஆக்கிடுவாங்க. கேட்கப்படாது, அப்படி கேள்வி கேட்கப்படாது, கேட்கப்படாதுன்ற தெரியும் எங்களுக்கு. அப்படி கேள்வி கேட்கக்கூடாது. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. அவருக்கு புள்ள இல்லைன்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு புள்ள இல்லைன்றது நீங்க பிரச்சனை ஆகிக்கணும். இன்னைக்கு எங்களுக்குள்ள பிரச்சனை, அவருக்கு புள்ள இல்லைன்ற எங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் கேள்வி கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் புள்ளைக்கல்ல. யாருக்கு? 25 கல்யாணம் முடிச்ச, முதலாவது புள்ள நினைச்ச 30. ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு 2 புள்ளை இருக்குது. அப்ப குறை யார்கிட்ட இருக்கணும்? நபியில தானே இருக்கணும். இல்ல, அதுக்கு அஜர் இல்லை, அதுக்கு அது வரும். விடுங்க, சும்மா விடுங்க. அதை வைத்தியம் மருந்து செய்ய வானம்னு சொல்லல, செய்யணும். ஆனா அது அளவைக்கும். சரி, இப்ப வாங்கல. இப்ப என்னாச்சுன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னேன், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யங் ஏஜ்ல கேட்டிக்கலாம் தானே. முடியெல்லாம் பழுத்து வயசாலி ஆவி பொண்டாட்டி மலடி என்று எல்லாராலையும் சொல்லப்பட்டதுக்கு ஒரு துவாக்கு காரணம் என்ன? இவங்களுக்கு புள்ள இல்லை, புள்ள இல்லைன்னு சொல்ல முடிவு செஞ்சாங்க, புள்ளை எடுத்து வளர்ப்போம் சொல்லி. ஒரு புள்ளை எடுத்து வளர்ப்போம் என்ற முடிவுக்கு யார் வந்துட்டாங்க? அந்த ஃபேமிலி வந்துட்டு. அப்படி ஈக்கக்குள்ளே புள்ளையோட தேடுறாங்க புள்ள வளர்க்கறதுக்கு. அப்படி ஈக்கக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகல இம்ரான் அவருக்கு ஒரு புள்ள, அவருடைய வைஃபுக்கு ஒரு புள்ள கிடைச்சது. புள்ள கிடைச்ச உடனே உம்மா மௌத்து வாப்பா மௌத்து. யார்ட? அந்த புள்ளை. அது ஒரு பொம்பளை புள்ள. அந்த புள்ளைய வளர்த்தது யாரேன்? இப்ப அந்த புள்ளைய வளர்க்கணும். அந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு மிச்ச பேர் ட்ரை பண்ணாங்க, பல பேர் முயற்சிஞ்சாங்க, எனக்கு வேணும் சொல்லி. அப்ப அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, துண்டு போட்டாங்க. துண்டு போடுற அப்ப துண்டு போட அப்படின்னா பேனாவை தூக்கி தண்ணீரை போட்டு யார்ட பேனை மிளக்குதோ என்ன செய்யும், இது கூட அக்குலாமகும். பேனையை தூக்கி போட்டாங்க, பேனை மிளந்துச்சுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உடைய பேனை தான் மிளந்துச்சுது. அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளைய தண்ட கஸ்டடியில் எடுத்து வளர்த்தாங்க. யாரைய? அந்த புள்ளை எடுத்து வளர்த்தாங்க. இந்த புள்ள ஒரு வித்தியாசமான புள்ள, சும்மா பார்த்து குடிக்க புள்ள வளருது. அப்படியே ஃபஅம்பதஹா நபாத்தன் ஹஸனா, அந்த புள்ள அப்படியே வளருது. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்
அக்ஸாவிலிக்கு அந்த ரூமிக்கு அந்த ரூம்ல ரூம் ஒன்றில் போட்டு அந்த புள்ளையை மூடி வச்சு போட்டு அந்த புள்ளி அப்படியே மூடி வச்சு போட்டு மாஷா அல்லான்னு சொல்லி அவர் வெளியே போயிட்டு வந்து பார்க்குறாரு. சாப்பாடு வாய்க்கொண்டு வரத்தை போயிட்டு வந்து பார்த்தா அந்த புள்ளையோட ரூம் நிறைய பழத்துரு இருக்குது, சாப்பாடு பழம் இருக்கு, கதவு மூடப்பட்டிக்குது. சின்ன புள்ள, ஒரு பொம்பளை புள்ள வெளியே புகையலாம். அந்த புள்ளைக்கு முன்னால சாப்பாடு இருக்குது. இது குர்ஆன் சொல்ற குர்ஆன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் வந்து பார்த்தாங்க. என்னடா இது சீசன்ல இல்லாத பலவர்க்கம் எல்லாம் இருக்குது, சீசன்ல இல்லாத பலவர்க்கம். தூரியங்க காலமல்ல தூரியம் கேக்குது, மாங்க சீசன்ல மாங்க இருக்குது, மேங்கோஸ் காலமல்ல மேங்கோஸ். என்ன பழத்துருவெல்லாம் சீசன்ல இல்லையோ எல்லா பழமும் எங்க இருக்குது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம் வந்துச்சு. கால அன்னா லகி ஹாதா, இது உனக்கு எங்க கேட்டாங்க. உடனே சொன்னா மின் இந்தில்ல, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லி. அப்பதான் இவர் மோட்டிவேட் ஆனார். யாரு யாரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் சொன்னாங்க, துவா கேட்டாங்க. ஹுனாலிக்க, அந்த இடத்துல வச்சுதான் இவர் மோட்டிவேட் ஆகி இவர் துவா கேட்டாரு. சீசன்ல இல்லாத பலவர்க்கத்தை மரியத்துக்கு உனக்கு கொடுக்க ஏழுமுண்டா, நானும் என் மனைவியும் புள்ள பெக்கிற சீசன்ல இல்ல, ஏன்னா புள்ள தரையில தான். மோட்டிவேட் யாரால? அந்த பொம்பளையால. நல்லா புரிஞ்சோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருண்டா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வைஃப்ட தங்கச்சா, வைஃப்ட தங்கச்சி, அப்படித்தானே வரும் தங்கச்சி. சகலையா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உறவு வந்துட்டு கசின்ஸ், ரெண்டு பேரும் கசின்ஸ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப யாரு? வைஃப்ட தங்கச்சிட மகன், வைஃப்ட தங்கச்சிட மகன். அப்ப அந்த நேரத்துல தான் துவா கேட்டாங்க. எனவே நல்லா யாமிச்சுக்கோங்க, வாழ்க்கையில கடைசி 10 நாள் இருக்கிறோம், துவா கேளுங்கோ. புத்திய தூக்கி மடக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு துவா கேளுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான்? தருவான். சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன், கதைக்கு ஒரு ஈமான புதுப்பிக்க சொல்றேன். இது ஒரு ஜமாத் ஒன்று வந்துச்சு. ஒரு அமெரிக்கால வைத்து ஒரு 9 மாசம் வேலை செஞ்சு போட்டு அவங்கள வீசா கிடைச்சல, பேலன்ஸ் 3 மாசம் இருக்குது. அவங்க 3 மாசத்தை ஸ்ரீலங்காக்கு வந்தாங்க. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து மைரோ பிளேஸ் பள்ளித்தான் முதலாவது நாள் வந்திருந்தாங்க. வந்திருந்தாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் பேசுகிற ஆக்கள் ஜமாத் உண்டு. அன்னைக்கு நானும் இருந்தேன். ஜமாத்தெல்லாம் பயானெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பாடு. இப்போ சாப்பிடக்குள்ள ஒருத்தர் வந்து கேட்டார். அப்போ ஒருத்தர் சொன்னார், நீங்கள் அமெரிக்கா போனீங்களா? ஓ போனேன். அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்றீங்கன்னு கேட்டார். யார்கிட்ட? வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்ன்னு கேட்டார். அவர் சொன்னார், மே பக்கோடா பேஸ்ட் ஆகும்னார். என்ன சொல்ற பக்கோடா? எங்கள் ஊரில் சொன்ன வடையாவாரி. நான் ஒரு வடையாவாரின்றாரு. இவருக்கு கண் மேலே போயிட்டு, யாருக்கு? கேள்வி கேட்டவருக்கு. வடையாவாரி இங்க போயிட்டு வந்துடுறாரா? சொன்னாரு, பைசாப் ஹாமா சொன்னா சுக்குன்னா அமைதியாங்க, நான் தான் பக்கோடா விற்கிறேன், வடை விற்கிறேன், ஏன் அல்லா வடை விற்கிறலன்றாரு. நான் தான் வடை விற்கிறது, யார வடை விற்கிறல? அல்லா வடை விற்கிறல. அதனால துவா கேட்கக்குள்ள நல்ல வாயை திறந்து அல்லாட்ட கேளுங்க பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினையாத புறத்துல உதவி செய்வான். இப்ராஹிம் துவா கேட்டாங்க, வர்சுக்ஹு மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லஹும், யா அல்லாஹ் பலவர்க்கத்தை உணவா கொடுப்பான்னு சொல்லி. எப்படி கொடுத்த அல்லாஹ் சொல்லும்போது உணவு பலவர்க்கத்தை? இந்த துவா மேல பேச்சுது. முஃபஸ்ஸரீன்கள் எழுதிக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீல் இஸ்லாத்துக்கு ஷாம் தேசத்தில் இருக்கிற ஒரு லேண்டை தூக்க சொல்லி, ஒரு காணியை தூக்கிக்கொண்டு வந்து அந்த காணி காபத்துல்லாவை 7 முறை தவாப் செஞ்சிச்சுது. அந்த காணிக்குத்தான் பேர் சொல்றது இன்றைக்கு தாயிஃப் என்று சொல்லி. தாயிஃப் அர்த்தம் என்ன? தவாபு செஞ்ச பூமி. இன்றைக்கு சயின்டிபிக்கலி சொல்றாங்க, தாயிஃபுடைய மண்ணும் ஷாம் தேசத்துடைய மண்ணும் ஒரே மண்.
ஒரே வெதர், ஒரே தண்ணி, எல்லாம் ஒரே மாதிரி. ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கறதுக்கு ஒரு ஊருடைய பூமியே தூக்கிடுவாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காதிரே முத்லக், அவனுடைய சக்திக்கு யாராலையும் இப்படித்தான் அப்படித்தான் என்று வரையறை சொல்ல இயலாது. அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவன். ஆனா இப்படி துவா கேட்டவங்க இன்றைக்கு நீக்கிறாங்க, இந்த துவாவால வாங்கி கொண்டவன். ஒரு சகோதரி இருந்தா பானந்துறையில, கண் பார்வரன்னு போயிட்டு, நல்ல வெல்தி ஃபேமிலி. இந்த கண் பார்வை எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க போகாத இடமில்லை, அமெரிக்காவுக்கு போனாங்க. இது 70s 80s அமெரிக்காவுக்கு போனாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்ப அமெரிக்காவில் சொல்லிட்டாங்க, இவருக்கு அவங்க எழுதி கொடுத்தாங்க, டாக்டர் வந்துட்டு இவால சன்லைட்டை பார்க்க இயலாது, இம்பாசிபிள், she cannot see the sunlight. எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு அவரோட லைவ்லிஹுட், அவ சுயமாக வாழ்ந்து கொள்றதுக்காக வேண்டி அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல கண் பார்வை இல்லாத ஆட்கள் எப்படி லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் செய்யணும்ன்றதுக்கான கோர்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. சரி, வந்துட்டாங்க. அவ வர வைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனா குடும்பம் எல்லாம் அந்த காட்சியை கண்டு, அந்த ஒயிட் கம்போ, வெள்ளை கம்போட ஒரு பொம்பளை வந்து இறங்கின எப்படி இருக்கும்? ரொம்ப கவலை. அந்த ஒரு துவா கேட்டவன், யா அல்லாஹ், சரி என் மகளோட பார்வையத்தை நீ எடுத்துட்டாய், எனக்கு கொண்டு மட்டும் நீ செய்ய அல்லாஹ். எனக்கு முந்தி என் மகள் மௌத்தாகிடும், எனக்கு முந்தி என் மகள் மௌத்தாகிடும், எனக்கு பிறகு என் மகளை தனி விட்டு போக எனக்கு. அதான உம்மா, அதானே உம்மா. சுப்ஹானல்லாஹ், துவா கேட்டு 10 நாள் போகலையா. சுபஹ் கிளம்பி புள்ள மகள் உம்மாக்கு டீ ஊற்றிக்கிறது, மிளகாயில டீயை கொடுத்தாவான். தூக்கத்திலே பார்வை வந்துட்டது, உலகம் எழுதி கொடுத்துச்சு, சன்லைட் என்ன முடியாது பார்க்கலான்னு சொன்னேன். அல்லாவுக்கு அமத்தேலாத நோய் உண்டு, அல்லாவுக்கு இல்லை, ஏலும். எங்கள்கிட்ட உள்ள பிரச்சனை நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு மருந்தை குடிச்சக்கூடிய நம்பிக்கை இல்லை. இந்த துவாக்களை சும்மோதவானது, இந்த துவாக்களை நம்பிக்கையோடு ஒதுங்கும், ஈமானுடைய ஒதுங்கும். இன்னைக்கு துவாய்க்குது, அறிவிக்குது, நாலேஜ் இருக்குது, ஈமான்ல தான் கோளாறு இருக்குது. நம்பிக்கை, விசுவாசம், ஃபேத். ரப்பனா ஒதுங்காபம், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அர்த்தத்தை நல்லா புரிஞ்சு ஒதுங்கும். யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், என்ன நீ மன்னித்து எனக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டா உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நான் நஷ்டவாளி ஆகிடுவேன், நான் நஷ்டவாளி, என்ன நஷ்டவாளியாக நீ ஆக்கிடாதே. ரெண்டாவது துவாவும் பார்ப்போம். என்ன துவா ரெண்டாவது? ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. வ இஸ்ராஃபனா ஃபி அம்ரினா, எங்களுடைய எல்லா கர்மத்திலையும் எல்லை மீறியவைகளையும் மன்னித்துடுவாயாக. நாங்கள் எல்லாம் மீறி இருப்போம். இஸ்ராஃப் செய்யறது என்ன? எல்லாம் மீறி செய்யறது, பேலன்ஸ் இல்லா போறது, லைஃப்ல பேலன்ஸ் இல்லா போறதும் பாவம். என்ன? மனைவிய அதான் இப்படி சொல்லுவாங்க, விளங்க சொல்றேன்னா, உம்மட காலடியில தான் சுவர்க்கம் இருக்குன்னு சொல்லி மனைவியிட ஹக்க என்ன செய்ய முடியாது, துஷ்பிரயோகம் செய்யவும் மேலாது. மனைவி நல்லவள் என்றாத்தான் அல்லாவிடத்தில் நல்லவன்ற பேர் வாங்கணும்ன்றதுக்காக வேண்டி உம்மட ஹக்க என்ன செய்ய முடியாது, துஷ்பிரயோகம் செய்யவும் மேலாது. இது இஸ்ராஃப், இது மீன் வரையல். சொல்லுங்க, எல்லாம் செய்யணும், அளவைக்கணும். உம்மடத்துல, மனைவியிடத்துல, புள்ளையிடத்துல, அல்லாட தீன் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. செஞ்சாங்கன்னா தேன் பாலை குடிக்க மாட்டேன்னுட்டாங்க. தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக்,
மனைவருடைய பொருத்தத்துக்காக வேண்டி தேனை ஹராமாக்க நீங்க யாரு? அது உங்களுக்கு செய்யலாம். அந்தந்த இடத்துல எல்லை மீறல் என்பது கூடாது. அந்தந்த இடத்துல சம்பாதிக்கிறோம், ஹலாலாக சம்பாதிக்க போனோம், ஹலாலத்தன சென்றோம், தொழுகை கலா செய்யலாம். தொழுகை கலா செய்யலாம். தொழுது கொண்டே இருக்கிறோம், பள்ளி விட்டு வெளியே போறோம் இல்ல. அல்லாஹ் சொல்றான் ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு, தொழுதா போப்பா, வெளியே போய் சம்பாதியப்பான்றான். நாங்க பள்ளிக்குள்ளே இப்போ பண்றோம் இல்ல, அப்படி இல்ல. அங்குள்ளாக்கள் இங்க வரணும், இங்குள்ளாக்கள் எங்க போகணும், அங்க போகணும். அடுத்து சொல்றோம் வைஸ்ராஃப் வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். எங்களை இப்ப எல்லா விஷயத்திலையும் உறுதியாக்கி வச்சிரு. ரமதான் இன்னைக்கு நேத்துல சொன்னாரு ஹதரத் கியாமுல் லைல பத்தி பேசக்குள்ள என்ன சொன்னாரு? ரமதான்ல கடைசி 10 நாள்ல தொழுகிற கியாமுல் லைல் எங்களோட வாழ்க்கையில் எல்லா காலத்திலையும் வரும். எல்லாரும் துவா செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா செய்யுங்க. நாங்க எல்லாரும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களா மாறிடுவோம். நாங்க எல்லாரும் தஹஜ்ஜத் தொழுவோம். எங்களோட பிள்ளைகள் வாப்பக்கு தெரியாம புள்ள சொல்லணும், புள்ளைக்கு தெரியாம உம்மை சொல்லணும், உம்மக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவி, எல்லாரும் தொழுகிறாங்கப்பா. அது கூட எப்படி இருக்கும்? வஸல்லூ பில்லைலி வன்னாஸு நியாம். அப்படிப்பட்ட வீடுகள் இப்ப மீக்குது இல்லாம இல்ல. அந்த வீடுகளை வெளித்தோட்டத்துல பார்த்தா ஒன்றுமே விளங்காது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத், அல்லாஹ் ஒன்றை மட்டும் பொருந்திக்கொள்ளணும், 40 வருஷமா தஹஜ்ஜத் மிஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, முகத்துல தாடி நீக்க மாட்டாது. நாங்க யார் மக்களை ஜட்ஜ் பண்றதுக்கு? நாங்க யார் மக்களை ஜட்ஜ் பண்றது? மக்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ண. இன்றைக்கு நோன்பு எப்போதுமா சக்சஸ் ஆகும்? நோன்பு ஏன்னு நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம் தெரியுமா? நோன்புல செஞ்ச அமல் நோன்பு முடிஞ்சு 6 மாசத்திலே இருக்குன்னா என்னத்த என்ன? ஒருத்தர் இங்க பள்ளிக்கு தொலை வருவார், தராபிக்கு வருவாரு. அவர் என்னட்ட சொன்னாரு, சென்ற வருஷம் நோம்பு முடிஞ்சோன்னு சொன்னாரு, முஃப்தி சாப் ஒரு நியத்து வச்சிருந்து துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு சுபஹு ஜமாத்து தொழுகை மிஸ் பண்ற இல்லைன்னு. 4 நாளைக்கு முந்தி கால் போட்டு பேசினேன் வேறொரு விஷயமா. நான் சும்மா கேட்டேன், என்ன ஆச்சு சுபஹு? அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு நாள் கூட மிஸ் ஆகலன்னு. எந்த நாட்டுக்கு போனாலும் எத்தனை மணிக்கு போனாலும் அந்த ஊர்ல அந்த பள்ளியில சுபஹு ஜமாத்துக்கு நான் நிற்பேன். நான் சொன்னேன் சென்ற நோன்பு பின்ன கபூல் தான் சொல்லி, நோம்பில் எடுத்த ஒரு முடிவு இன்ஷா அல்லாஹ் அதை கண்டினியூ பண்றேன். இதன் வஸப்பித் அக்தாமனா, வஸப்பித் அக்தாமனா, எங்களை இதுல ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிரு. தஹஜ்ஜத் தொழுகணும், தொழுகிறதா இன்ஷா அல்லாஹ். ஏனும் ஏனும் அல்லாஹ் எனக்கு முழுக்க துணை புரிவானா. எங்கட பாதங்களை நிலையாக்கி வச்சிடியா அல்லாஹ். உண்மைதான் பேசுற, பொய் பேசுறல, உண்மை பொய் சொல்றல, கீபத்து பேசுறல, ஸ்ட்ராங் ஆக்கி, ஸ்ட்ராங் உறுதி பேசுறல வானம். நாங்க முடிவு செய்யாத வரையில அல்லாஹ் எங்களின் மீது எதையுமே முடிவு செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாங்களாக மாறாத வரையில் அல்லாஹ் எங்களை மாத்துறது இல்லை. நாங்க மாறணும் முதலாவது. இதுக்கு இதுதான் போறோம், வேற ஒன்றும் மாறணும். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. எனக்கு மட்டும் துஆ கேட்க வேணும், உங்களுக்கு மட்டும் துஆ கேட்க வேணும், எல்லா முஃமின்களுக்கும் துஆ கேட்க. உங்கள்ட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட துஆல சேர்த்தியோங்கோ எல்லாம் ஞாபகம் இருக்குமா? இந்த துஆவினா எல்லாம் சரி, இந்த துஆவினா எல்லாம் சரி. ரப்பனா இக்ஃபிர் லனா, ரப்பனா இக்ஃபிர் லி வலிவாலிதைய வலில் முஃமினீன். முஃமினாக வாழ்ந்தவங்க, முஃமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, முஃமினாக வாழ இருக்கிறவங்க எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சிடியா. ரப்பனா இக்ஃபிர் லி, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னி. அதுக்கப்புறம் யாரு? என்ன வாப்ப உம்மட பாவத்தை மன்னிச்சிடியா, என்ன வாப்ப உம்மட பாவத்தை மன்னிச்சிடியா. வாப்ப உம்மக்கு துஆ கேளுங்க. அவங்க செஞ்ச ஒரு துஆவால தான் இங்க உட்கார்ந்திருப்போம் நாங்கள். ஜஸாஹுமுல்லாஹு கைர், ஜஸாஹுமுல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
ரப்பனா இக்ஃபிர் லீ வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். என் பாவத்தை மன்னிச்சிடு, என் உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சிடு, உலகத்துல முஃமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னிச்சிடு. யௌம யகூமுல் ஹிசாப், அந்த நாளை கியாமத்துடைய நாளையில பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில உன்னை வந்து சந்திக்கோணும். எங்களுக்கு தௌஃபீக் செய்யலாம். அடுத்த ஒரு துவா இருக்குது, அது முக்கியமான துவா. எப்படி எங்க துவா சொல்ற? இந்த துவாவுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த துவாவுக்கு சொல்றது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு சமூக பொறுப்பு. இந்த துவா என்ன துவா? இது சமூக பொறுப்புடைய துவா. இது பொதுவாக அதிகமான உலமாக்கள் ஹுத்துபால் இந்த துவா ஓதுவாங்க. 2வது ஹுத்துபால் இந்த துவா ஓதுவாங்க. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதலாவது துவா கேட்கிறோம், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்கட பாவத்தை மன்னிச்சிடு. எங்களுக்கு முன்னால யாரெல்லாம் ஈமான் கொண்ட நிலையில மௌத்தாகிட்டாங்களோ அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிடு. வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முந்தி முஃமின்களாக மௌத்தாகி போன அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிடு. பின்ன பாஸ்ட் எல்லாம் கவரா, பாஸ்ட் எல்லாம் கவர். இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் யாரெல்லாம் மௌத்தாகிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த நேரம் வரைக்கும் யாரெல்லாம் மௌத்தாகிட்டாங்களோ கலிமாவோட ஈமானோட அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். இது அல்லாஹ் சொல்லித்தாரா, நீ இப்படி கேளப்பா. ரப்பனா இக்ஃபிர் லனா ஓதுங்கோம். வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்களை விடவும் ஈமான் கொண்ட நிலையில எங்களை விட முந்தி போனவர்கள் அத்தனை பேருடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயா. 2வது துவா கேட்கிறோம், முக்கியமான துவா உண்டு இது. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. இப்ப களிமா சொன்ன நிலையில முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக இந்த பூமிக்கு மேல யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் யாரை பத்தியும் எந்த ஒரு விரோதத்தையும் குரோதத்தையும் என் உள்ளத்துல வச்சிடாதே. அவர் தௌஹீது, இவர் தப்லீக், அவர் தரீகா, இவர் அது, அவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், எதுவுமே வேணும், எதுவுமே வேணும். இந்த துவா எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை. இந்த துவாவை சுஜூதுல வச்சு தலையை ஊண்டி கேளும், ஊண்டி கேளும். இருக்கிற ஆகப்பெரிய முசீபத்தில் உள்ளத்துல பட்டு 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 உள்ளம் கருத்து போய்த்தப்படி கல்லாபல் ரானாலா உள்ளம் அப்படியே சுத்தமாயிருக்கும். எல்லார பார்த்தும் நல்லெண்ணம். மாஷா அல்லாஹ். இதுல பெரிய ஒரு வரலாறு ஒன்றைக்கு சொல்றது கேட்டா டைம் போதாது. எல்லார பார்த்து நல்லெண்ணம். என்னோட நல்ல மாப்பா நானும் தொழுதேன், அவரும் தொழுதாரு. ஏண்ட தொழுகையும் அவரோட தொழுகையும் அல்லாஹ் நிறுத்து பார்த்தா யார்ட தொழுகை பாரத்துல கூட இருக்குதோ அவனோட தொழுகை நிச்சயமா பாரத்துல கூட இருக்கும். எனக்குள்ள பாவம் எனக்குத்தான் தெரியும். ஏண்ட தொழுகையில நாங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். இந்த துவா கட்டாயம் வேணும். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு இது. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ. உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டு எந்த ஒரு முஃமினை பத்தியும் ஒரு தப்பான எண்ணம் எனக்கிட்ட இல்லை. என் உள்ளம் சரியான சுத்தம், சரியான சுத்தம். இது எல்லா காலத்திலும் உள்ள பிரச்சனையான மசாலா. இது உள்ளத்தை சுத்தமா வச்சு கொள்றது. நானாவை பத்தி நல்லெண்ணம், தம்பியை பத்தி நல்லெண்ணம், மாமா பத்தி நல்லெண்ணம், மாமியை பத்தி நல்லெண்ணம், எல்லாரும் பத்தி நல்லெண்ணம். என்னை விட எல்லாருமே நல்ல, நான் தான் மோசம். இந்த துவாவை கொஞ்சம் ஊண்டி கேளுங்க. நாளைக்கு வசியப்பட்டா பேசுவோம் இந்த துவாவை பத்தி.
இந்த துவா கபூலாகிட்டா போதும், வேறொன்றுமே தேவை. இந்த துவா கபூலாகிட்டா போதும், வேறொன்றுமே தேவை. எங்களோட உள்ளம் சுத்தம், உள்ளம் பரிசுத்தம், உள்ளம் கிளீன், உள்ளம் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான உள்ளம், சுத்தமான உள்ளம், அமைதியான உள்ளம், எதுவுமே ஈக்காது, எதுவுமே ஈக்காது. எல்லார பத்தி நல்ல, எல்லார பத்தி நல்ல உள்ளம் சுத்தமானா என்னது நடக்குது தெரியுமா? உள்ளம் சுத்தமானா மனுஷண்ட தவறுக்கு ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான், அந்த தவறை நாங்க நியாயப்படுத்துவோம். மற்றவண்ட தவறை நாங்க என்ன செய்வோம் சொல்லுவோம்? நியாயப்படுத்த என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல? எங்கட தவறுக்கு நாங்க எக்ஸ்கியூஸ் தேடுறது போல மற்றவண்ட தவறுக்கு நாங்க எக்ஸ்கியூஸ் தேடுவோம். சொல்லுவோம். உதாரணம் குரான் உதாரணம் சொல்லுவோம். குரான் உதாரணம் குரான் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படை பட்டாளம் வந்து கொண்டிருக்குது. ஒரு எறும்பு கஸ்ட் செய்து, கஸ்டுடா பேச்சு சொல்லுது. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுச்சு? வகாலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். எக்ஸ்கியூஸ் தேடுதியா எது? அந்த எறும்பு சொல்லுது, சுலைமானுடைய படைப்பட்டாளம் வந்து கொண்டிருக்குது, அவங்களை மெரிச்சு செத்துடுவீங்க, நீங்க எல்லாம் தயவு செஞ்சு நீங்க உங்களோட வீடுகளுக்குள்ள போயிட்டுடுங்கோ. சுலைமான் அப்படி அநியாயம் செய்யற ஆள் இல்ல, ஆனா அவருடைய கண்ணுக்கு நீங்க தென்பட மாட்டீங்க. அவங்களோட கண்ணுக்கு நீங்க சின்ன ஆட்கள், நீங்க அவங்க அநியாயம் செய்யக்கூடிய சமூகம் அல்ல. சுலைமானுடைய படையுடைய தவறுக்கு இந்த எறும்பு என்ன சொல்லுது? எக்ஸ்கியூஸ் தேடுது. அல்லாஹ் சொல்றான் காட்டர்பிகளை பத்தி. காட்டர்பிகள் வந்து கதவை தட்டுறாங்க, நபி விட்டு கதவை தட்டுறாங்க. என்ன சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன். அவங்களுக்கு தெரியப்பா, நாகரிகம் தெரியா, டிசிப்ளின் தெரியா. மற்றவன் தவறுக்கு அல்லாஹ் எக்ஸ்கியூஸ் தேடுறான். யாரோட தவறுக்கு? அல்லாமே எக்ஸ்கியூஸ் சொல்றான். அது நாகரிகம் தெரியாத காட்டுப்புறத்தில் இருந்து வந்த அரபிகள் வந்து உங்களோட வீட்டு கதவை தட்டுறாங்க, ஆனா அவங்க அப்படி செஞ்சிக்கப்படாது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும் லா யஅகிலூன் வலவ் அன்னஹும் ஸபரு. அவங்க கொஞ்சம் பொறுத்து கொண்டு வெளியில் அமைதியா இருந்திருந்தா அது மிச்சம் நல்லா இருந்திருக்கும். இதை நீங்க பொருட்படுத்தவானம். அவங்க நாகரிகம் தெரியாம வந்து கொள்றாங்கன்னு சொல்லி யாரு சொல்றாங்க? இது அல்லாஹ் சொல்றாங்க. மற்றவன் தவறுக்கு எக்ஸ்கியூஸ் தேடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இஸ் அன்தும். அந்த யூசுஃபுக்கும் அந்த புன்யாமீனுக்கும் செஞ்ச அநியாயங்கள் ஞாபகம் இருக்குதான்னு கேட்டுப்படி சொல்றாங்க. அது நடந்தது தெரியாத காலத்துல. இது அன்தும் ஜாஹிரூன். உள்ளம் சுத்தமானா தண்ட தவறுக்கு எக்ஸ்கியூஸ் தேடுறத விடவும் வேகமாக மத்தவண்ட தவறுக்கு என்ன செய்வாங்க? எக்ஸ்கியூஸ் தேடுவாங்க. தண்ட தவறுக்கு எக்ஸ்கியூஸ் தேடுறது. நாங்க எல்லாரும் எங்களுக்கு லாயர், மத்தாக்களுக்கு ஜட்ஜ். மறுபக்கம் மாறணும். அது எங்களுக்கு நாங்க ஜட்ஜ், மத்தாக்களுக்கு என்ன? லாயரா மாறணும். எங்களுக்கு நாங்க தீர்ப்பு கொடுக்கிறோம். நான் மோசமானவன், அல்லாஹ்வுடைய படைப்பிலே மோசமானவன் நான் தான். இப்படி எல்லாம் செஞ்சு அல்லாஹ் என்ன வாழ வச்சிருக்கிறானே, எனக்கு என்ன நிலவிக்குது? எனக்கு நான் ஜட்ஜ் ஆயிக்கணும், மத்தாக்கள் நான் யாராயிக்கணும்? லோயர் ஆயிக்கணும். ஆனா நாங்க இன்றைக்கு வேலை செய்ய மறுபக்கம். எங்களுக்கு நாங்க என்ன? லோயர். உங்களுக்கு தெரியா இந்த இடத்துல இருந்து இதை நீங்க பார்த்தா இதை விட நீங்க அப்படா செஞ்சிப்பீங்க என்று சொல்லி நாங்க எங்களுக்கு என்ன செய்யறது? எக்ஸ்கியூஸ் தேடிக்கொள்ற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. எனவே அல்லாஹ்ட்ட கேளுங்க, எங்களோட உள்ளத்துல மற்ற மக்களை பத்தி எந்த வகையான ஒரு கசரும், ஒரு ஹசதும், ஒரு கிளீன் ஹார்ட்,
மிஸ்டர் கிளீன். உள்ளம் ரொம்ப கிளீன் ஆயிக்கணும். ஸ்ரீலங்காவும் கிளீன் ஆயிக்கணும், நாங்களும் கிளீன் ஆயிக்கணும். எங்களோட பள்ளிவாசலும் கிளீன் ஆயிக்கணும். எல்லாம் கிளீன் ஆகிறது போல எங்களோட ஹார்ட்டும் கிளீன் ஆகணும். எல்லாம் சேர்ந்து கிளீன் ஆனா மாஷா அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அப்படியே லேசா பேத்திடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.